எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கனமா சொல்லக்கிற என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். மதுரை டு ராமநாதபுரம் டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து உத்தரகோசமங்கை உழவார பணிக்காக நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி ஓடுனாங்க. சரி எல்லாருமே இப்போ வீடியோ எடுத்தாதாங்க அதுக்கப்புறமா எல்லாரையுமே ஒன்று சேர்க்க முடியாது. அவங்கவுங்க எல்லோரும் பிரிஞ்சிருவாங்கன்னு எல்லோரும் பாருங்கள் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். நான் ஃபஸ்ட் டைமாக உத்தரகோசமங்கை உழவார பணிக்காக போகிறேன். அம்மா பார்த்திங்கன்னா தேவாரத்துலேருந்து அவங்க தான் கூப்பிட்டு போகிறாங்க எங்களை. இந்த ரயில்வே ஸ்டேஷனு பாருங்கள் ட்ரெயின் எல்லாமே நிற்கிதுங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைமாக மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததில்லை. நல்லா இருந்துச்சு ட்ரெயினில் போகிறது. இப்போ மேலே போய் அப்படியே கீழே இறங்கணுங்க. வயசானவங்க முன்னாடி எல்லாருமே போயிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா வயசானவங்கள கூட்டு போகலாமேன்னு மெதுவாக போனேன். ஒரு 2, 3 பேர் பார்த்திங்கன்னா மெதுவாக நடந்து வந்தாங்க. முன்னாடி போகிறாங்க பார்த்திங்களா அவங்க தான். அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பை கொஞ்சம் நேரம் நானும் வாங்கிட்டு, அப்புறம் பின்னாடி ஒரு அம்மா வராங்க பார்த்திங்களா அவங்களும் வாங்கிட்டு அப்படியே கூப்பிட்டு போனேங்க. மெதுவாக வந்தாங்க. பாவம் கால் வலி ரொம்ப நேரம் பஸ்ஸில் உட்காந்துட்டு வந்தது. வயசானவங்கன்னா அப்படி தாங்க. நம்மளும் வயசானா இப்போயே நடக்க முடியல. இப்போ அவங்க வயசுக்கு உழவார பணிக்கெல்லாம் வர்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் திருப்பதியெல்லாம் போயிருக்கேன் 3 வருஷம் சேவை பணிக்காக. தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு சேவை பணிக்காக போயிருக்காங்க. இப்போ உத்தரகோசமங்கை ஃபஸ்ட் டைமாக போகிறோம் எல்லாருமேவும். நல்லா இருந்துச்சு. ட்ரெயினில் போகும்போதே பார்த்திங்கன்னா திருவாசகம் படிச்சுக்கிட்டே போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைமாக திருவாசகம் பாடலை வந்து கேட்டுக்கிட்டே போனோம். எல்லோரும் முன்னாடி ட்ரெயின் ஏறிட்டாங்க. ஏறி எல்லோரும் உட்காந்துட்டாங்க. சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு இடம் கிடச்சிச்சு. ட்ரெயினில் போகிறது அலுப்பு இல்லாமல் இருக்குது. டிக்கெட்டும் கம்மிங்க. செலவும் நமக்கு கம்மியாகுது. டயர்டு இல்லாமல் இருக்கும். வயசானவங்க நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ட்ரெயின் நல்லாயிருக்கும். சீட்டு கிடச்சா நல்லாயிருக்குங்க. இல்லைன்னா இன்னும் கீழே உட்காந்துட்டு நின்றுக்கிட்டு தான் போகணும். எங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா முன்னாடியே நேரத்துலேயே வந்துட்டோம். 1, 1:30க்கு தான் ட்ரெயின் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம். உட்காந்து எல்லோரும் சாப்பிட்லாமேன்னு இப்போ ஸ்நாக்ஸ் அம்மா அவங்கெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. கடலை மிட்டாய் கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று. எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மதிய சாப்பாடு எல்லோரும் கொண்டு வர்றது பகிர்ந்து எல்லாருமே சாப்பிடுவோம். நல்லா இருந்துச்சுங்க. என் பக்கத்தில் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க தான் பரமேஸ்வரி அம்மா. எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. குட்டி குழந்தைய கூட வந்தாங்க பாருங்கள். குட்டி பாப்பாவை படுத்துருக்கு பாருங்கள். இவங்க கம்பத்துலேருந்து வந்திருக்காங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையாக உட்காந்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு இடத்துல உட்காந்துருக்காங்க அம்மா அவங்க. அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் என்ன பண்ணுறாங்கன்னு வந்தால் அவங்க எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் நம்மளோட வந்தவங்க தான் ஜீவம்மா. இவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த ப்ளூ கலர் சேலை உள்ளே எல்லோரும் உட்காந்துருக்காங்க பாருங்கள். சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் ஒரு குட்டி பாப்பா 2 குட்டி பாப்பா வந்திருந்தாங்க உழவார பணிக்காக. அம்மா சாப்பிட்றாங்க பாருங்கள். சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்கம்மா அப்படின்னுட்டு இருந்தேன். எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து திருவாசக பாடல் பாடினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி சீட்டு கிடைக்காதனால ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்காந்தாச்சுங்க. அம்மா கேட்டாங்க வீடியோ எடுத்தியா அப்படின்னு. பாப்பா படுத்துருக்கு. நல்லா உழவார பணி செய்யுதுங்க பாப்பா. இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அவங்க பார்த்திங்கன்னா தயிர் சாதம் இது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொண்டு வரல. நாங்கள் கொண்டு வந்ததை ஷேர் பண்ணி சாப்பிடலாமேன்னு நான் லெமன் சாதம் மட்டும்தாங்க கொண்டு வந்தேன். சைட் டிஷ்ஷாக இந்த புளிக்காய் ஊறுகாய் எதுவுமே நான் கொண்டு வரல அவசரத்தில். அதனால் இந்த லெமன் சாதத்தை மட்டும் ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்து நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறம் வயசான ஒருத்தர் வந்தாருங்க. அவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் தனியாக வச்சுருந்தேன். அவங்களுக்குமே கொடுத்தேன். அவங்களும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டாருங்க. இப்போ அம்மா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. லெமன் சாதம் நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலையெல்லாம் பெரிய பெரிய மாலையாக போடும்போது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். இவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு அப்படியே திருவாசக பாடல் பாட ஆரம்பித்தாச்சு. அம்மா அவங்க பாடினாங்க நல்லா இருந்துச்சு.
ட்ரெயினும் கிளம்பிருச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கவேவும் சூப்பராக இருந்துச்சுங்க ட்ரெயினில் போகிறது. ட்ரெயினில் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் திருப்பதிக்கெல்லாம். இப்போ மதுரை டு ராமநாதபுரம் போகிறோம். ராமநாதபுரத்துலேருந்து அங்கேருந்து பஸ் இருக்குது உத்தரகோசமங்கை. நேராக பார்த்திங்கன்னா இங்கே இறங்கி பக்கத்தில் அரண்மனை இருக்குங்க. பகுதி பேர் பார்த்திங்கன்னா திருப்புலானி போயிட்டாங்க பெருமாள் கோயிலுக்கு. நாங்கள் கொஞ்சம் பேர் இங்கே அரண்மனைக்கு போகலாம்னு அங்கேருந்து பக்கம்தான் அங்கே போனோம். திருப்புலானி பெருமாள் கோயில் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் தெரியும். ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் சொன்னாங்க. சரி பரவாயில்ல அடுத்து போகும்போது நம்ம போய்க்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அம்மா அவங்க எல்லாருமே சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு அப்படியே திருவாசக பாடல் பாட ஆரம்பித்தாச்சுங்க. உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் உண்டா என்னன்னு சொல்லுங்கள். ஆன்மீக பயணம் போகும்போது இந்த மாதிரி திருவாசக பாடல் பாடிக்கிட்டு போகிறது மனதுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் கூட வர்றது சந்தோஷம் தாங்க. நம்ம தனியாக போகிறது அது ஒரு வித சந்தோஷம். எல்லோரும் சேர்ந்து போகும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த பாடல் பாடிக்கிட்டு போகிறது நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்றது அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.